நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பெருசா எதுவும் ப்ரோமோல கண்டென்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு தாட்ல தாங்க வெளியே போயிட்டேன். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. அதுவும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்ததுல ஒரு பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதை இன்னைக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. இன்னைக்கு வெளியே போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்குவான்ற ஒரு படம் வந்ததுல அந்த படம் பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னு ஃபைனலாக சொல்றேன். எனிவேஸ் இன்னைக்கான இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோமோ வந்ததுல ப்ரோமோ 2லையும் சரி ப்ரோமோ 3லையும் சரி இந்த ரெண்டு ப்ரோமோலையுமே சௌந்தர்யாவை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ஒரு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயனை கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து பக்கத்துல இருந்து ஆன்சர் பண்றாங்க. உடனே எந்திரிச்சு நான் கேட்கும் போது நீ தான் ஆன்சர் பண்ணணும், பக்கத்துல நீலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரிவீட் விட்டார்ல. ஆக்சுவலா இதை தான் சார் எதிர்பார்க்குறோம். இப்படி தான் நீங்க ஃபர்ஸ்ட் வாரத்தில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் சார் நீங்க காணாம போயிட்டீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. ஆனா அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பக்காவான கேள்வி. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை கேட்கும் போது பக்கத்தில் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்களே. ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்காவா தட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. அதை தான் பார்த்தாங்க செகண்ட் ப்ரோமோல பண்ணியிருக்காரு. தேர்ட் ப்ரோமோல தான் பெரிய சம்பவமே. என்னன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன் சௌந்தர்யாவோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அவங்களை கேள்வியே கேட்கல, அவங்களை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தட்டியே வைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் நெக்கிள் பண்ணுறது, ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றுறது, இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை நம்ம ரிவ்யூவில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யாவோட ஆர்மி இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா இதை இப்பயே கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம், அவங்களுக்கு இருக்க சப்போர்ட்டு கொஞ்சம் மேலேயும் வரலாம். ஆனால் இது அப்படியே இல்லை, மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரயன் கிட்ட சொன்னாங்க பாருங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட ஏன் சொல்லலை, ஏன்னா சொன்னாங்க செஞ்சு விட்டுருவாரு. ஸோ இதை வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மாற்றிக்கவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சௌந்தர்யா வந்து அட்டாக் பண்ணவே இல்லை. இந்த விஷயத்தை டேரெக்டாக ஒரு தடவை கூட இது வரைக்கும் நீ பேசுறது தப்புமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த ப்ரோமோவில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இது வரைக்கும் இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொன்னதே இல்லை. எனிவேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எந்திரிச்சு கேட்குறாரு, யாருக்கெல்லாம் சௌந்தர்யாவோட ரியாக்ஷனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வருது, வெறி வருது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா முத்து விஷால் விஷ்ணுன்ட்ட பாருங்க, அவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க. எனிவேஸ் முத்து விஷால் அதுக்கடுத்து அருண், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று ஆமாம் சார் அவங்க பண்ணுறதுலாம் ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு வன்மம் இருக்குல்ல, அந்த வன்மம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொட்டிட்டாங்க. அந்த வன்மம் கரெக்டாக தப்பான்றது ஓகே, ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி அவங்க பண்ணுற இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னா சௌந்தர்யா கிட்ட அந்த விஷயத்தை டேரெக்டாக சொல்லி அவங்க இது பண்ணாலும் அதுக்கு சண்டைக்கு தான் வராங்க. அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணுற ஒரு டோன்லேயே அவங்க பேசுறது இல்லை. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரயன் வந்து நேற்று எபிசோட் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளியராக சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சௌந்தர்யா நீ பேசுறது சரியில்லைமா, உங்ககிட்ட நான் ஒன்று வந்து பேசும்போது மற்றவங்க பேசும்போது ரியாக்ஷன் கொடுக்குறல இதெல்லாம் சரியாமா அப்படின்ற மாதிரி பக்குவமாக சொல்லியிருப்பாரு. அதுக்கு சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் என் கேரக்டரே அதான் பண்ண, அப்படி தான் என்னை எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணுறது காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஏன் பாத்தீங்கன்னா ரயன் கிட்ட சொன்ன அதே பதில தான் விஜய் சேதுபதி கிட்டே சொல்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரயன் கிட்ட இந்த பதில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கேரக்டரே அதாங்க, அது எப்படிங்க மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்தாங்களே. அப்பயே நினைச்சேன் ஆக்சுவலா இந்த பொண்ணு அப்போ மாத்திக்காதா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. விஜய் சேதுபதி கிட்டையும் அதே ரிப்ளை கொடுத்தாங்கன்னா சௌந்தர்யா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க கட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை விஜய் சேதுபதி கிட்ட சார் சாரி சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி அப்பாலஜி கேட்டு காலைல வந்துருவாங்களா அப்படின்றது தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு எதிராக மட்டும் விஜய் சேதுபதி இந்த மாதிரி கேட்டிருக்காருல, உடனே விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சௌந்தர்யா அடிச்சோன்னு மட்டும் அவர் பயங்கரமான ஒரு ஹோஸ்டா மாறிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலாக கேள்வி அதாவது இந்த எபிசோடில் நடந்ததில்ல அந்த டாஸ்க்கு அதை பற்றியே கேட்டுட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்ளை மட்டுமே வாங்காமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும், சின்ன சின்ன பிரச்சனை தான், அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி அவங்க நிற்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிளாஷ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சௌந்தர்யாக்கு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கிளாஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி முத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டஃபாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் முத்து எந்திரிச்சு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, இந்த மாதிரி அவங்க ரியாக்ஷன் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கிளாஷை இன்க்ரீஸ் பண்ணோம், அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா கருத்தை வச்சா தானே வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா சண்டை கொஞ்சம் பெருசாகும், கண்டென்ட்டும் கொஞ்சம் வரும், ஷோ பார்க்குறதும் கொஞ்சம் எங்கேஜிங்காக போகும். இதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இவ்வளோ நாள் பண்ணலை. இது சௌந்தர்யா கட்டு மட்டும் இல்லாமல் எல்லாருமே வச்சு பாகுபாடு பார்க்காம வச்சு பொழந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் சொல்லி இந்த மாதிரி ஹவுஸ் பேப்பர் இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நடந்து இந்த மாதிரி இவரும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போடாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷோ இது வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தேஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இது கொஞ்சம் மேலே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கங்குவா போயிருந்தேன் கங்குவா எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூ, அதெல்லாம் பார்த்துட்டும் போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஓகே அது எப்படி தான் இருக்குன்னு பார்த்தோம்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்திக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் அதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் இதை காமிக்கும் போது ஓகே கத்துறது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த சவுண்ட் மிக்சிங் இருக்குல்ல எஸ்எஃப்எக்ஸ் அதில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு இடத்துல சூர்யாலாம் கத்துறாருல அது வந்து எக்கோலாம் அடிக்குதுல, அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும் போது பெருசாக தெரியாது, ஆனால் அந்த எஸ்எஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் வலி இருக்குதான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்கவே கூடாது ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசிசியமாலாம் பேசிட்டு இருந்தாங்களே ரிவ்யூவில், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக போறீங்கடா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எத்தனையோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ஓகே ஒரு டைம் பார்க்கலாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் இந்த படத்துக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹேட் ரேட்டை பரப்புறானுங்க. அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.